இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் நற்செய்தியானது இயேசுவை நமக்கு ஒரு அற்புதமான ஆயனாக நமக்கு உருவகப்படுத்துகிறது. எப்படிப்பட்ட ஆயன் என்றால், தொலைந்து போன ஆடுகளை தேடக்கூடிய ஆயன். அந்த உருவகத்தை கொஞ்சம் உணர்வுபூர்வமாக கற்பனை பண்ணி பாருங்களேன். அவர் ஒரு ஆயர், ஆடுகளை மேய்ச்சிட்டு போகிறார், சரியாக வழி நடத்திட்டு போகிறார். ஆனால் அதில் ஒரு ஆடு என்ன செய்யுது அப்படின்னா, அதற்கு பிடித்தமான ஒரு பசுமை நிறைந்த புல்லையோ, அதற்கு பிடித்தமான ஒரு நீர்நிலையையோ, அது பாதுகாப்பு அற்றதாக இருந்திருக்கலாம், ஆனால் அந்த ஆடுக்கு அது பிடித்திருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்திலேயே தங்கி விடுகிறது. ஆனாலும் அந்த ஆயன் என்ன செய்கிறார் என்ற ஆட்டை காணவில்லை என்று தேடி அந்த ஆட்டை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்த ஆடை தன்னுடைய தோளில் போட்டுக்கொண்டு போவதாக இந்த உருவகம் நமக்கு ஒரு வகையான விளக்கத்தை தருகிறது. ஸோ ஆண்டவர் மிஸ் பண்ணல, அந்த ஆடு தான் அந்த ஆயனை மிஸ் பண்ணிவிட்டு தனக்கு பிடித்தமான ஒரு இடத்தை அது தேர்ந்தெடுக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் ஒரு பெயரை கொடுக்கிறார், அது தொலைந்து போன ஆடு. அது தானாகவே விரும்பி சென்றாலும் அந்த பழியை கூட அந்த ஆட்டு மேலே அவர் போட விரும்பல. அவ்வளவு அன்புள்ள இரக்கமுள்ள தேவன் இவர். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாமும் அப்படிப்பட்ட தொலைந்து போன ஆடுகளாக இன்றைக்கு இருக்கிறோம். அவர் நம்மை நன்றாக வழிநடத்துகிறார், அவர் நன்றாக பராமரிக்கிறார், அற்புதமான காரியங்களை எல்லாம் சரியான நேரத்தில் நமக்கு தருகிறார், எது பாதுகாப்போ அதை உறுதி செய்கிறார். ஆனால் நமக்கு அவரை விட இந்த உலகம் தரக்கூடிய சந்தோஷம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் அது முக்கியமாக படுறதுனால இந்த ஆயனை விட்டு விட்டு நாமும் பல நேரங்களில் இவரை விட்டு தூரமாக நமக்கு பிடித்தமான இடங்களில் தங்கி விடுகிறோம். நாமும் தொலைந்து போன ஆடுகளாக மாறிவிட்டோம். ஆனால் இந்த ஆயன் ஒரு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் தொலைந்து போன ஆடுகளாக இருக்கிறீங்களா, நான் இன்றைக்கு உங்களை தேடி அலைகிறேன், உங்களை தேடி பல நேரங்களில் கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன், ஆனால் நீங்கள் இன்னும் பார்க்கலையே அப்படிங்கிற வருத்தத்தை இன்றைக்கு ஆண்டவர் பதிவு செய்கிறார். அன்பு மக்களே, நீங்களும் நானும் தொலைந்து போன ஆடுகளாய் இன்றைக்கு இருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை தேடி வந்து நமக்கு முன்னாடி தான் நிற்கிறார். ஆண்டவரே அப்படி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இப்போ அவர் என்ன செய்வார்னா ஓடி வந்து உங்களை கட்டி அரவணைத்து கொண்டு அவ்வளவு மகிழ்ச்சியோடு ஆனந்தமாகி உங்களை தூக்கி தன்னுடைய தோளில் வைத்து கொண்டு சந்தோஷமாய் அவர் போவார் என்கிற ஒரு அழகான உருவகத்தை இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு அழுத்தமாய் பதிவு செய்கிறார். அன்பு மக்களே, நீங்களும் நானும் தொலைந்து போயிருப்போம் என்றால் நம்மை தேடி வந்திருக்கிற அந்த ஆண்டவருக்கு ஆம் நான் வருகிறேன் அப்படிங்கிற ஒரு பதிலை மட்டும் சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அருளும் ஆசீர்வாதங்களும் அலையலையாய் வந்து சேரும் என்பதை இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறார். தொலைந்து போன ஆடுகளே, நம்மை தேடி வந்திருக்கிற அந்த அற்புதமான ஆயனை நாம் பற்றி கொள்வோம், அவருடைய வழி நடப்போம், நம்முடைய வாழ்க்கை இன்னும் பேரானந்தமாக மாறும் என்று நான் நம்புகிறேன். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.